Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை நிச்சயமாக உங்களை மாற்றும், உங்கள் குடும்பத்தை விடுவிக்கும், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நேற்று இரவு வரைக்கும் உங்களுக்கு துக்கம் இருந்திருக்கலாம், கண்ணீர் இருந்திருக்கலாம், பாடுகள் இருந்திருக்கலாம், ஏன் என்ற கேள்விகள் பலமாய் இருந்திருக்கலாம், இனி எதுவுமே நடக்காது என்ற அவிசுவாசம் இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய வியாதியை குறித்து, உங்களுடைய பலவீனங்களை குறித்து, உங்களுடைய கஷ்டமான காலகட்டங்களிலே முன்னேற்றம் இல்லாத நிலைமை குறித்து, எல்லாவற்றுக்கும் நடுவில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் தேவன் பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்களை தேவன் சிநேகிக்கிறார். இன்றைக்கு நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நீதி செய்கிற ஜனங்கள், நீதியை வேண்டுகிற விரும்புகிற ஜனங்கள். எங்கே திரும்பினாலும் தேசத்திலே, சமுதாயத்திலே இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே நீதி கிடைப்பது அரிதாய் இருக்கிறது. நீதி செய்கிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். எங்கும் அநீதி, அநியாயம் பெருகி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நீதிமான்களையோ அவர் விரும்புகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்கும் அநேக துன்பம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அந்த நாட்களில் யோபு என்ற ஒரு பக்தனை வேதம் சொல்லுகிறது. யோபு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கனாய் இருந்த பொழுது, அவன் கோடீஸ்வரனாய் சகல ஆஸ்திகளை உடையவனாய் இருந்தும் ஒரே நாளில சாத்தானுடைய சவாலின் நிமித்தம் அவன் அனைத்தையும் இழந்து போனான் பாருங்கள். ஆனாலும் அவன் கர்த்தருடைய விசுவாசத்தை, நம்பிக்கை இழக்கவில்லை, ஆண்டவரை விட்டு விலகவில்லை, பாவம் செய்யவில்லை. நீதிமான்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நீதிமான்கள் கர்த்தரை விசுவாசித்து காத்திருப்பார்கள். நீதிமான்கள் கர்த்தரையே சார்ந்திருப்பார்கள். எவ்வளோ துக்கம், எவ்வளோ இழப்பு, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட யோபுவுக்கு எதுவுமே சொல்லவில்லை. எல்லாம் இழந்தும் ஆண்டவரிடத்தில் அவன் எதுவுமே பேச முடியாத நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை அவன் நம்பி காத்திருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுறார் பாருங்கள். கடைசியிலே கர்த்தர் யோபுவுக்கு இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுத்தார். சிறையிருப்பை மாற்றினார். காரணம், அந்த வேதனை துன்பம் மத்தியிலும் பிறருக்காக யோபு ஜெபித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கூட எவ்வளவோ கஷ்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், இழப்புகள் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார். பிசாசு எவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்தாலும் மனம் சோர்ந்து போகாதுங்கள். வேலை போகக்கூடிய நிலைமை, அவ்வளோதான், குடும்ப வாழ்க்கை முடிந்தது என்ற நிலைமை, இன்னும் அநேக வியாதியில் அவ்வளவுதான், இனி மீள முடியாது, இனி பிழைக்க முடியாது, எல்லாவற்றுக்கும் நடுவில் தான் இயேசு உங்களோடு இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், தானியேல் நீதிகேடு செய்யாதவனாய் இருந்த பொழுது தானியேல் 6:22 சிங்க கபியிலிருந்து ராஜா தூக்கி விடுகிறார் பாருங்கள். அவருக்கு நீதிகேடு செய்யாத ஒரு மனுஷனாய் தானியேல் இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். காரணம், அவர் நீதி உள்ள தேவன். ஆகவே நீதி செய்கிற நம்மை, நீதிமானாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நம்மை, நீதிமானாய் நாம் எப்பொழுது இருக்கும்படி நாம் ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். எல்லா துன்பங்களிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள். இந்த பூமியிலே வாழ்கிற காலம் வரைக்கும் நீதிமானாய் வாழ்வோம். கர்த்தருடைய சாட்சியாய் நாம் எழும்புவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறவராய் மனம் இறங்கி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம்பா. இந்த காலை வேளையில் ஒவ்வொருத்தருடைய பாவங்களை, குற்றம் குறைகளை மன்னித்து உம்முடைய சமூகத்தில் நீதிமானாய் வாழ்வதற்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் உம்மை விட்டு தூரமாய் போன, பின்மாறி போன, விழுந்து போன ஆண்டவரே, உம்மை அறியாமல் இன்னும் பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஆண்டவரே, அநீதிக்குள் இருக்கிற அத்தனை பேரையும் சந்திக்கும்படி, விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா.
இவர்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீதிமானாக இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், இன்னும் ஆண்டவரே சுற்றுப்புறத்தார் மத்தியில், ஆண்டவரே சமுதாயத்தில் நீதிமான்களை வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு இதுவரைக்கும் காணப்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், துக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் சகலவற்றிலிருந்து விடுவித்து ஆண்டவர் தாமே சாட்சியாக இவர்களை நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அநேக துன்பங்களை நீர் தாமே ஆண்டவரே சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரப்பா. உமது நீதியை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டு தேவனாய் வெளிப்படுத்தினீர். அப்படிப்பட்ட நீதி செய்கிற கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்தும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீர்த்தாமை விடுதலை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீதி செய்வோம், கர்த்தர் நம்மை விடுவிப்பார்.